சூரிய ஒளி மழலையர் பள்ளியில் ரோஹன், கபீர், ஆர்யன் மற்றும் அனயா என்ற 4 சிறந்த நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் விளையாடுவது, சாப்பிடுவது மற்றும் சிறிய குறும்புகளில் கூட ஒன்றாகவே ஈடுபட்டனர். ஒரு நாள் இடைவேளையின் போது அவர்கள் பள்ளி அறிவியல் ஆய்வகத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அங்கு ஆசிரியர் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையக்கூடாது என்று கண்டிப்பாக கூறியிருந்தார். ஆனால் 4 நண்பர்களுக்கும் ஆர்வம் இருந்தது. ஆராய்வதில் விருப்பம் கொண்ட ரோஹன் ஆய்வகத்திற்குள் ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியைக் கண்டு, உள்ளே சென்று அதில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் என்றான். மிகவும் புத்திசாலியாக இருந்தும் விளைவுகளைப் பற்றி அதிகம் சிந்திக்காத கபீர், ஆமாம், இங்கே சில சோதனைகள் செய்யப்படுகின்றன என்று படித்தேன், அதைச் சோதித்து பார்ப்போம் என்றான். அவர்கள் கதவை அமைதியாக திறந்து உள்ளே சென்றனர். ஆய்வகத்திற்குள் தொடாதே என்று பெயரிடப்பட்ட ஒரு பெட்டியை ஆர்யன் சுட்டிக்காட்டி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம், அது வேடிக்கையாக இருக்கலாம் என்றான். அவர்களில் மிகவும் புத்திசாலியான அனயா கவலைப்பட்டு, வேண்டாம், நாம் எதையும் தொடக்கூடாது, ஆசிரியருக்கு தெரிந்தால் நாம் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்றாள். ஆனால் மற்றவர்கள் அவளுடைய எச்சரிக்கையை புறக்கணித்தனர். கபீர் பெட்டியை திறந்து ஒரு பெரிய ஊதாநிற திரவ பாட்டிலை கண்டான். ஒருவேளை இது ஒரு மந்திர மருந்து என்று ரோஹன் சிரித்து அதை எடுத்தான். திடீரென்று ரோஹனின் கை நழுவி பாட்டில் தரையில் விழுந்து உடைந்தது. ஊதாநிற திரவம் தரை முழுவதும் சிதறியது. பள்ளி முழுவதும் பரவிய ஒரு வலுவான துர்நாற்றத்தை வெளியிட்டது. அறிவியல் ஆசிரியர் விரைந்து வந்து கத்தினார், இதை யார் செய்தது? இது ஒரு மிக முக்கியமான சோதனை, இப்போது அது வீணாகிவிட்டது. முதல்வர் வந்தார். விரைவில் என்ன நடந்தது என்று பள்ளி முழுவதும் தெரிந்தது. 4 நண்பர்களும் அமைதியாகவும் பயத்துடனும் நின்றனர். ரோஹன் பாட்டிலை எடுத்ததால் அவன் தவறு செய்தான். கபீர் அவனை ஊக்குவித்ததால் அவனும் குற்றவாளி. ஆர்யன் பார்த்தான், ஆனால் அவர்களை நிறுத்தவில்லை. அனயா எச்சரித்தாலும் அவர்களை நிறுத்த ஆசிரியரை அழைக்கவில்லை. எனவே இறுதியில் முதல்வர் அவர்கள் 4 பேரையும் தண்டித்தார். அவர்கள் ஒரு வாரம் முழுவதும் இடைவேளையின் போது உள்ளேயே இருக்க வேண்டும். அனயா வருத்தப்பட்டாள். ஆனால் நான் எதுவும் தவறு செய்யவில்லையே என்றாள். ஆசிரியர் விளக்கினார், ஒரு தவறு நடப்பதை நாம் பார்த்து நிறுத்தாமல் இருந்தால் நாமும் அதில் ஒரு பகுதியாகிவிடுவோம். நீங்கள் ஒரு ஆசிரியரை அழைத்திருந்தால் இது நடந்திருக்காது. தவறை செய்யாமல் இருப்பது போலவே அதை தடுப்பதும் முக்கியம். ஏதாவது தவறு நடப்பதை நாம் பார்த்தால் தாமதமாவதற்கு முன்பு பேச வேண்டும். ஒரு நபரின் தவறு யாரையும் தவறாக செய்யாதவர்கள் உட்பட அனைவரையும் பாதிக்கலாம். குழந்தைகளுக்கு பாடம் முழுமையாக புரியவில்லை என்பதை ஆசிரியர் பார்த்து அவர்களுக்கு ஒரு பழங்கால பஞ்சதந்திர கதையைச் சொல்ல முடிவு செய்தார். 4 நண்பர்களும் இறந்த சிங்கம். பஞ்சதந்திரத்திலிருந்து. முன்னொரு காலத்தில் ஒரு ராஜ்யத்தில் வெவ்வேறு பாடங்களில் அறிஞர்களாக இருந்த 4 நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் பல்வேறு அறிவியல்களையும் கலைகளையும் கற்றுக்கொண்டனர். ஆனால் அவர்களில் ஒருவருக்கு மட்டுமே உண்மையான ஞானமும் பொது அறிவும் இருந்தது. மற்ற மூவரும் மிகவும் அறிவார்ந்தவர்கள், ஆனால் தொலைநோக்கு பார்வையில்லாதவர்கள். ஒரு நாள் அவர்கள் தங்கள் அறிவை சோதித்து அதன் மூலம் நன்மை பெறும் வழிகளை கண்டறிய ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்தனர். அவர்கள் அடர்ந்த காட்டின் வழியாக நடந்து சென்றபோது தரையில் கிடந்த இறந்த சிங்கத்தின் எலும்புகளை கண்டனர். முதல் நண்பர் கூறினார், இது ஒரு சிறந்த வாய்ப்பு. எனது அறிவைக் கொண்டு நான் எலும்புகளை ஒன்றாக இணைத்து ஒரு சரியான எலும்புக்கூட்டை உருவாக்க முடியும். அவர் உடனடியாக தனது திறமைகளை பயன்படுத்தினார். விரைவில் எலும்புகள் ஒரு சிங்கத்தின் வடிவத்தில் மீண்டும் இணைந்தன. இரண்டாவது நண்பர் கூறினார், அது மிகவும் சுவாரஸ்யமானது. ஆனால் சதை மற்றும் இரத்தம் இல்லாமல் ஒரு எலும்புக்கூடு என்ன பயன்? நான் எனது அறிவை பயன்படுத்தி அதற்கு தசைகளையும் தோலையும் கொடுப்பதை பாருங்கள். தனது மாய அறிவைக் கொண்டு அவர் எலும்புக்கூட்டை சதை, உரோமம் மற்றும் தோலால் மூடி அது தூங்குவது போல் ஒரு உண்மையான சிங்கத்தைப் போல தோற்றமளித்தார். பின்னர் மூன்றாவது நண்பர் பெருமையுடன் அறிவித்தார், இப்போது எனது சக்தியை உங்களுக்கு காட்டுகிறேன். நான் இந்த சிங்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். இது நமது உயர்ந்த அறிவுக்கு சான்றாக இருக்கும். அவர்களில் புத்திசாலியான 4வது நண்பர் திடீரென்று ஆபத்தை உணர்ந்தார். அவர் உடனடியாக அவர்களை எச்சரித்தார், நிறுத்துங்கள். இந்த சிங்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டாம். நீங்கள் செய்தால் அது நம்மனைவரையும் கொன்றுவிடும். ஒரு காட்டு மிருகத்திற்கு நட்பு அல்லது நன்றியுணர்வு புரியாது. அது தனது உள்ளுணர்வுகளை பின்பற்றி உடனடியாக நம்மை தாக்கும். மூன்றாவது நண்பர் சிரித்து, நீங்கள் ஒரு கோழை. நாம் பயன்படுத்தாவிட்டால் நமது கற்றலுக்கு என்ன பயன்? இந்த வாய்ப்பை நான் வீணாக்க மாட்டேன் என்றான். தனது நண்பர்கள் கேட்க விரும்பவில்லை என்பதை பார்த்த 4வது நண்பர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அருகில் இருந்த ஒரு உயரமான மரத்தில் விரைவாக ஏறினார். 3வது அறிஞர் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து சிங்கத்திற்கு உயிரூட்டினார். சிங்கம் கண்களை திறந்தவுடன் அது சுற்றி பார்த்து உரத்த கர்ஜனை செய்து 3 அறிஞர்கள் மீதும் பாய்ந்தது.
அவர்களிடம் ஆயுதங்களோ அல்லது தற்காத்துக் கொள்ள வழிகளோ இல்லாததால் சில நொடிகளில் அது அவர்கள் 3 பேரையும் கொன்றது. இதற்கிடையில் சரியான நேரத்தில் மரத்தில் ஏறிய 4வது நண்பர் சிங்கம் தனது முட்டாள் நண்பர்களை விழுங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சிங்கம் சென்றதும் அவர் மரத்திலிருந்து இறங்கி தனியாக தனது பயணத்தை தொடர்ந்தார். கதையின் நீதி என்று ஆசிரியர் கூறினார் என்னவென்றால், அறிவை விட ஞானம் முக்கியமானது. பொது அறிவு இல்லாமல் கற்றல் ஆபத்தானது. எல்லா அறிவையும் கண்மூடித்தனமாக பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது செய்ய முடியும் என்பதற்காக அதைச் செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஒரு முட்டாள் நண்பன் ஒரு எதிரியை விட ஆபத்தானவன். சில நேரங்களில் பொறுப்பற்ற முறையில் செயல்படும் நபர்களிடமிருந்து விலகிச் செல்வது நல்லது. குழந்தைகள் முழு அமைதியுடன் கேட்டு தங்கள் தவறை உணர்ந்தார்கள். கதையை கேட்ட பிறகு ரோஹன், கபீர், ஆரியன் மற்றும் அனயா ஆகியோர் தங்கள் தவறை உண்மையாக புரிந்து கொண்டனர். ஒரு தவறை புறக்கணிப்பது அதைச் செய்வது போல் மோசமானது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த நாளிலிருந்து ரோஹன் செயல்படுவதற்கு முன்பு சிந்திக்க கற்றுக்கொண்டான். கபீர் ஆபத்தான யோசனைகளை ஊக்குவிப்பதை நிறுத்திக் கொண்டான். ஏதாவது தவறு என்று தோன்றினால் பேச ஆரியன் உறுதியளித்தான். அனயா எச்சரிப்பதற்கு பதிலாக எப்போதும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தாள். அவர்கள் மட்டுமல்ல மாறினார்கள், அவர்களின் கதை பள்ளி முழுவதும் பரவியது. மற்ற குழந்தைகளும் அதிக பொறுப்புள்ளவர்களாக மாறினார்கள். விரைவில் பள்ளியில் விதிகளை மீறுவது மற்றும் குறும்புகள் போன்ற சம்பவங்கள் குறைந்தது. அவர்களின் தவறு அனைவருக்கும் ஒரு சக்திவாய்ந்த பாடமாக மாறியது. கதையின் இறுதி நீதி ஒரு தவறை நிறுத்தாமல் இருப்பது அதைச் செய்வது போல் மோசமானது. இன்னும் சில நேரங்களில் ஒரு தவறான முடிவு அனைவரையும் பாதிக்கலாம். நாம் நம்மை சரிசெய்து மற்றவர்களை அவ்வாறு செய்ய ஊக்குவிக்கும் போது உண்மையான கற்றல் வருகிறது.